குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? குஷியா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். அப்பா இன்னைக்கு சூப்பரா வரதானம் கொடுத்திருக்காரு. பூமியே பிளந்தாலும் சரி, உங்களுடைய தர்மத்தை மட்டும் ஒருபோதும் விடாதீங்க அப்படின்னு. என்ன தர்மம் அப்படின்னா, ஆதிசனாதன தேவி தேவதா தர்மமும் இருக்குது. கூடவே ஆத்மாவின் சுய தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்மளுடைய குணங்கள். ஆமா, அந்த குணங்கள் எல்லாமே 7 விதமான குணங்கள் சொல்லுவார் இல்லையா சிஸ்டர், எல்லாமே சுதர்மம் தான். அந்த தர்மத்தை ஒருபோதும் விடக்கூடாது அப்படின்ற விஷயம். சரி, அதை வர்ணனத்துல பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நீங்க முரளி வாசிங்க. ஓகே பிரதர். அப்பாவோட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 8/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, எங்கள் இறைவனின் உதவிகரமாய் சேவை செய்யக்கூடிய உண்மையான மீட்பு படையை சேர்ந்தவர்கள் நீங்கள் அனைவருக்கும் அமைதிக்கான தீர்வை, அதாவது வேண்டுதலை வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பிரதர். அப்பா, ஆமா, நீங்க ஆன்மீக சேவை செய்யக்கூடியவர்கள், அதாவது ஆன்மீக மீட்பு படையினர், இறைவனுடைய உதவியாளரா இருக்கீங்க. இறைவனுக்கு உதவிக்கரம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாருக்கும் அமைதிக்கான அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும், அமைதிக்கான தீர்வை கொடுக்கணும் அப்பா சொல்லியிருக்காரு சிஸ்டர். கேள்வி: குழந்தைகள் உங்களிடம் யாரேனும் அமைதிக்கான தீர்வை வேண்டுதல் செய்தால் அவர்களுக்கு என்ன விஷயத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில்: உங்களுக்கு இங்கேயே அமைதி வேண்டுமா? இது அமைதியான உலகம் அல்ல என்று தந்தை கூறுகின்றார். இதை அவர்களிடம் கூறுங்கள். அமைதியானது சாந்தி தாமத்தில் மட்டுமே கிடைக்கும். அதன் மூலவதனம் என்று கூறப்படுகிறது. ஆத்மா சரீரத்தில் இல்லாத போது அமைதி இருக்கும். சத்தியுகத்தில் தூய்மை, சுகம், அமைதி இவை அனைத்தும் இருக்கும். தந்தை தான் இந்த பிராப்தியை கொடுக்கிறார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஓகே சிஸ்டர், இது அமைதி இல்லாத உலகம். அமைதி வேண்டாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லணும் இது அமைதி இல்லாத உலகம், இங்க அமைதிலாம் கிடைக்காது. எங்க அமைதி இருக்கும் அப்படின்னா சாந்தி தாமத்துலதான் இருக்கும். அது மூலவதனம், அங்க ஆத்மாக்கள் சரீரம் இல்லாம இருக்கும். அதுதான் உண்மையான அமைதி அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து சத்தியுகம் வரப்போகுது. அங்க தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே கிடைக்க போகுது. அங்கேயும் சாந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பிராப்திகள் எல்லாமே தந்தை மூலமா கிடைக்கக்கூடியது. அதனால நீங்க இப்ப தந்தையை நினைவு செய்யுங்க, நீங்க அமைதியான இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைத்து மனிதர்களும் எனக்குள் ஆத்மா இருக்கிறது என புரிந்துள்ளனர். ஜீவாத்மா என கூறுகின்றனர் அல்லவா? முதலில் ஆத்மா, பிறகு சரீரம் கிடைக்கிறது. யாரும் தன்னுடைய ஆத்மாவை பார்த்ததில்லை, ஆனால் ஆத்மா என்பதை மட்டும் புரிந்துள்ளனர். எவ்வாறு ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் பார்க்க முடியாது? அதுபோல பரம்பிதா பரமாத்மாவுக்காகவும் கூறப்படுகிறது. பரமாத்மா எனில் பரமாத்மா, அவரை பார்க்க முடியாது. தன்னையும் தன்னுடைய தந்தையையும் பார்க்க முடியாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது என கூறுகின்றனர். ஆனால் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. 84 லட்சம் பிறவிகள் என கூறுகின்றனர். உண்மையில் 84 பிறவிகள் மட்டுமே. ஆனாலும் அந்த ஆத்மா பரமாத்மா 2 பேரையும் பார்க்க முடியாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்மா இருக்குது, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்குதுன்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரிதல் இருக்குது, உணரவும் முடியுது ஆத்மா இருக்குது அப்படின்னு. அதே போல பரமாத்மா தந்தையும் ஆத்ம ரூபத்துல இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே தவிர கண்ணால பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும். அது போல 84 பிறவிகளின் சரீரம் எடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனிதர்கள் அதை கூட தப்பா சொல்லிட்டாங்க, 84 லட்சம் பிறவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரிவா? எந்தெந்த ஆத்மாக்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர் என தெரியாது. ஆத்மா தந்தையை அழைக்கிறது, ஆனால் பார்த்ததில்லை, சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை, தன்னை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை எனில் அவர்களுக்கு புரிய வைப்பது யார்? இதைத்தான் தன்னை உணர்வது என கூறப்படுகிறது. இதனை தந்தையை தவிர யாரும் உணர வைக்க முடியாது. ஆத்மா என்பது என்ன, எப்படி பார்ப்பது, எங்கிருந்து வந்தது, எப்படி பிறவி எடுக்கிறது, இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பங்கு எவ்வாறு பதிவாகி உள்ளது, இதனை பற்றி யாருக்கும் தெரியாது.
தன்னை பற்றியும் தந்தையை பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த லட்சுமி நாராயணர் கூட மனித நிலையின் உயர்நிலையாகும். இவர்கள் இந்த உயர்ந்த நிலையை எப்படி அடைந்தார்கள் என யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் வைகுண்டத்தில் எஜமானர்களாக இருந்தனர் என கூறுகின்றனர். ஆனால் இவர்கள் இதனை எப்படி அடைந்தார்கள், பிறகு எங்கு சென்றார்கள் என எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் அனைத்தும் அறிந்துள்ளீர்கள். இதற்கு முன் உங்களுக்கும் எதுவும் தெரியாது. எவ்வாறு குழந்தைகளுக்கு பாரிஸ்டர் பட்டத்தை பற்றி தெரியாதல்லவா? படித்த பிறகு பாரிஸ்டர் ஆகின்றனர். ஆக இந்த லட்சுமி நாராயணரும் படிப்பின் மூலமாகவே இவ்வாறு ஆகின்றனர். ஆமா, ஆத்மாக்கள் 84 பிறவிகள் எடுக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் அவரவர்களுக்கான பாகம் பதிவாயிருக்குது, அதன்படிதான் நடிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த லட்சுமி நாராயணன் இருக்காங்க அப்படின்னா இவங்க எப்படி இந்த உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க அப்படிங்கறதும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தந்தை தான் உங்களை இந்த லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்கான படிப்பை படிக்க வைக்கிறாரு. அதன் மூலமா தான் நீங்க அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார். எதன் மூலமா ஞானம் கொடுக்கறாரு? நீங்க தான் முதல்ல தேவி தேவதைகளா இருந்தீங்க, இப்ப நீங்களே தமோ பிரதான சூத்திரர்களா இருந்தீங்க. இப்ப தந்தை உங்களுக்கு ஜென்மம் கொடுத்து பிராமணர்களா மாத்திருக்கேன். இப்ப பிராமணர்களான நீங்க தான் நாளைக்கு மீண்டும் தேவி தேவதையா ஆக போறீங்க. அதுக்குத்தான் தந்தை இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கிறாரு. ஆத்மான்னு பரமாத்மா நினைவு செய்யுங்க, அதனால நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு இல்லையா? தூய்மையாகும் போது இந்த லட்சுமி நாராயண் பதவியை அடையிறாங்க அப்படின்றத சொல்றாரு சார். என்ன, எப்படி பார்ப்பது, அது எங்கிருந்து வந்தது, எப்படி பிறவி எடுக்குது, இல்ல சின்னஞ்சிறு ஆத்மால இப்ப 84 பிறவி பதிந்திருக்கு, இதை பத்தி யாருக்கும் தெரியாது. தந்தை சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியும் அப்படின்னு அதுலயும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. 84 பிறவிகள் இவங்க எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே சொல்லவும் முடியாது அப்படின்னு இருக்காரு. சரி வாசிங். பாரிஸ்டராக டாக்டராக ஆவதற்கு அனைவரிடமும் புத்தகம் இருக்கிறது அல்லவா? இதற்கான புத்தகம் கீதையாகும். இதனை கூறியது யார்? ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? இது யாருக்கும் தெரியாது. இதில் பெயரை மாற்றிவிட்டனர். சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. அவரே உங்களை ஸ்ரீ கிருஷ்ணபுரியின் எஜமானராக ஆக்குகிறார். கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார் அல்லவா? ஆனால் சொர்க்கத்தை பற்றி கூட யாருக்கும் தெரியாது. பிறகு கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் கீதை சொன்னதாக ஏன் கூறுகின்றனர்? கிருஷ்ணர் துவாபர யுகத்திலும் லட்சுமி நாராயணரை சத்தியுகத்திலும் ராமரை திரேதா யுகத்திலும் கொண்டு வந்து விட்டனர். லட்சுமி நாராயணருடைய ராஜ்யத்தில் எந்த விதமான இடர்பாடுகளும் இருந்ததாக காட்டப்படவில்லை. கிருஷ்ணருடைய ராஜ்யத்தில் கம்சன், ராமருடைய ராஜ்யத்தில் ராவணன் இருந்ததாக காட்டியுள்ளனர். ராதை கிருஷ்ணரே பிறகு லட்சுமி நாராயணராக ஆகின்றனர் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அந்த விஷயத்த சொல்றாரு பாருங்க, அந்த பக்தி மார்க்கத்துல என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு. கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல கம்சன் இருந்ததா காமிச்சிருக்காங்க. ராமனுடைய ராஜ்யத்துல ராவணன் இருந்ததா காமிச்சிருக்காங்க. லட்சுமி நாராயணன் காலத்துல யாரும் எந்த ஒரு இடர்பாடும் இல்லை அப்படின்னு காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் அப்ப அடுத்து புரிய வைக்கிறார், இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு. சரிங்க சிஸ்டர் வாஸ். இதுதான் முற்றிலும் அறியாமை இருளாகும். அறியாமை இருள் என்று கூறப்படுகிறது, ஞானம் ஒளி என்று கூறப்படுகிறது. அறியாமை இருள் என்று கூறப்படுகிறது, ஞானம் ஒளி என்று கூறப்படுகிறது. இப்பொழுது ஒளியேற்றுபவர் யார்? அவர்தான் தந்தை ஆவார். ஞானமானது பகல் என்றும் பக்தியானது இரவு என்றும் கூறப்படுகிறது. இது பக்தி மார்க்கமானது பல பிறவிகளாக நடைபெற்று வருகிறது என்றும் உங்களுக்கு தெரியும். ஏணிப்படியில் இறங்கி கலைகளும் குறைந்து விட்டது. கட்டிடம் புதியதாக உருவானாலும் பிறகு நாளடைவில் அதன் ஆயுட்காலம் குறைந்துவிடும். 3/4 பங்கு பழையதாக ஆகிவிட்டாலும் பழமையானது என்றுதான் கூறுவார்கள். இவர்தான் அனைவருக்கும் தந்தையாக, அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவராகவும் அனைவருக்கும் படிப்பினை தருபவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். உங்களிடத்தில் லட்சியமும் இருக்கிறது. நீங்கள் இந்த கல்வியை கற்று தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்வீர்கள். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். சத்துவத்தில் அநேக தர்மங்கள் இல்லை என்பதை காலச்சக்கரத்தின் சித்திரத்தில் புரிய வைக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் மற்ற ஆத்மாக்கள் நிராகாரமான உலகத்தில் இருப்பார்கள். இந்த ஆகாயம் வெற்றிடமாக இருக்கிறது. அதாவது இந்த ராஜயோக படிப்பின் மூலமா தான் நீங்க முக்தி தாமம், அதாவது ஜீவன் முக்தி, அந்த உயர்ந்த பதவி லட்சுமி நாராயண் பதவி அடையிறீங்க. மற்றவங்க எல்லாம் எங்க போகிறாங்க? சாந்தி தாமம் போயிடுறாங்க. அதுதான் அந்த பாரிஸ்டர் பதவின்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? பாரிஸ்டர்னா என்ன? சொர்க்கத்தின் எஜமானர். அந்த பதவியை அடையக்கூடிய விஷயம் எது? இந்த கீதையின் ஞானம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இறை ஞானம்ன்றது எதுன்னு சிவபாபா கொடுத்த இந்த முரளி மூலமா நீங்க அந்த லட்சுமி நாராயண் பதவி அடையிறீங்க. ஆனா பக்தி மார்க்கத்துல கூட என்ன காமிச்சிட்டாங்க, கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. சிவபகவானுடைய மகா வாக்கியத்துக்கும் கிருஷ்ணருடைய மகா வாக்கியத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் சிஸ்டர். இப்ப சத்கதி கொடுக்கக்கூடியவர் இந்த சிவபாபா மட்டும்தான். உங்களை தான் இவர் தான் வந்து உங்களை அந்த உயர்ந்த பதவி அடைய வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். எனக்கு அதாவது அனைத்திலும் பரமாத்மா இருக்கின்றார் என கூற முடியாது. காற்றிலும் ஆகாயத்திலும் பகவான். பிரதர், இதுல வந்து ஆகாயம் வெற்றிடமாக இருக்கிறது நல்ல அப்படி என்ன பிரதர்? அது ஆகாயம் வெற்றிடமா? அது இந்த வாயை சொல்றாரு நினைக்கிறேன் சிஸ்டர். இந்த ஆகாயம் வெற்றிடமாக இருக்கிறது. அனைத்திலும் பரமாத்மா இருக்கின்றார் என கூற முடியாது. காற்றிலும் ஆகாயத்திலும் பகவான் இருப்பதாக மனிதர்கள் புரிந்துள்ளனர். அது ஒவ்வொரு அணுவிலையும் பகவான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு அணுவையும் அவனின்று அணுவும் அசையாதுன்னு சொல்லியிருக்காங்களா சிஸ்டர்? அது போல சொல்றாரு, ஒவ்வொரு அணுவிலும் பரமாத்மா இருக்காரு அப்படின்றது. அதான் இந்த ஆகாயம் கூட வெற்றிடமா இருக்குது, இங்கேயும் பகவான் இருக்காரு, காற்றுலயும் பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்றது, அணுவிலும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால சர்வ வியாபின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்காக சொல்றாரு எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க, அதான் மொத்தமா எல்லாமே தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். தந்தையிடம் பிறவி எடுத்த பிறகு உங்களுக்கு கல்வியை தருவது யார்? தந்தையே ஆன்மீக டீச்சராகி கற்பிக்கின்றார். நன்றாக படித்து முடித்து விட்டால் பிறகு உங்களை தன்னோடு அழைத்து செல்வார். பிறகு நீங்கள் இவ்வுலகிற்கு வருவீர்கள். இப்பொழுது வேகமாக ஓடுங்கள் என தந்தை கூறுகின்றார். நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கல்வியை கொடுங்கள். இல்லையெனில் இவ்வளவு பேருக்கு எப்படி கற்பிக்க முடியும்? தந்தைக்கு அவசியம் உதவியாளராக ஆவீர்கள் தானே. இறைவனின் உதவியாளர்கள் என பெருமையாக கூறப்படுகிறது அல்லவா? ஆங்கிலத்தில் கூட சால்வேஷன் மீட்பு படையினர், ஆன்மீக ஆர்மி மீட்பு படை என்று கூறப்படுகிறது. எதற்காக மீட்க வேண்டும், அமைதி வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றனர். மற்றபடி அவர்கள் மீட்பு படை அமைதியை வழங்குகிறார்களா என்ன? யார் அமைதி படைன்னு சொல்றாங்க, ஆனா அமைதியை வழங்குறாங்களா என்ன அப்படின்னு கேக்குறாரு. காப்பாத்துறாங்க அவ்வளவுதானே. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆத்மாக்களை எல்லாம் காப்பாத்துறீங்க இல்லையா? துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகத்துக்கு, அதாவது அமைதிக்கு அழைச்சிட்டு போறதுக்கான வழி காட்டுறீங்க இல்லையா அப்படின்றதுக்கு சொல்றாரு. அவர்களிடம் கூறுங்கள், இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா என தந்தை கேட்கின்றார். அவர்களிடம் கூறுங்கள், இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா என தந்தை கேட்கின்றார். இந்த உலகம் சாந்திதாமம் இல்லையே. அமைதி சாந்திதாமத்தில் மட்டும்தானே கிடைக்கும். அதுவே மூலவதனம் என கூறப்படுகிறது. ஆத்மா சரீரத்தில் இல்லையெனில் அமைதி இருக்கும். தந்தை மட்டுமே வந்து இந்த பிராப்தியை தருகின்றார். புரிய வைப்பதற்கு உங்களிடம் நல்ல யுக்தி வேண்டும். கண்காட்சியில் கவனித்து பார்த்தால் நிறைய பேருடைய தவறுகள் தென்படும். ஏனென்றால் புரிய வைப்பவர்கள் வரிசைப்படிதான் இருக்கின்றார்கள் அல்லவா? அனைவரும் ஒரே மாதிரி இருந்தால் நிமித்த சகோதரி இன்னாரை சொற்பொழிவு செய்ய அனுப்புங்கள் என எழுதுவதற்கு அவசியம் இருக்காது. அதாவது அனைவரும் ஒரே மாதிரி இருந்தா நிமித்த சகோதரி வந்து இவங்களை வந்து சொற்பொழிவு அனுப்புங்க சொற்பொழிவுக்கு அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் சரியா புரிய வைக்க தெரியாதுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் புரிய வைக்க கூட வரிசை கிரமமா தான் இருக்காங்க. எல்லாரும் நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணி எல்லாரும் ஒண்ணு போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பாயிண்ட் அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா? அடுத்தா நெத்தியடி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்க இல்லையா? அது போல ஒவ்வொரு பாயிண்ட் அப்படி கணீர்னு சொல்லும் போது அவங்களுக்கு டக்குன்னு ஞான அம்பு பதியும் இல்லையா? அதுதான் சொற்பொழிவு ஆற்றுவங்க இவங்களுக்கு இவங்க தான் வேணும்னு குறிப்பிட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். நீங்களும் பிராமணர் தானே என கூறினால் பாபா இன்னார் என்னை விட திறமைசாலி என கூறுகின்றனர். திறமை மூலமாக மனிதர்கள் உயர்நிலை அடைகின்றார்கள் அல்லவா? வரிசைப்படிதான் இருக்கின்றனர். பரீட்சையில் ரிசல்ட் வெளிவரும் போது உங்களுக்கு தன்னை பற்றிய காட்சி கிடைக்கும். பிறகு புரிந்து கொள்வீர்கள், நாம் ஸ்ரீமத்படி நடக்கவில்லை, எந்த விதமான பாவமும் செய்யாதீர்கள், தேகதாரிகளின் மீது பற்றுதல் வைக்காதீர்கள் என தந்தை கூறுகின்றார். இது பஞ்ச தத்துவத்தால் ஆன சரீரமாக இருக்கிறது. பஞ்ச தத்துவங்களை பூஜை செய்வது நினைவு செய்வது கூடாதல்லவா? இந்த கண்களால் பார்த்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த கண்களால் பார்த்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு வைகுண்டத்திற்கு வருவோம். ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும்.
பார்க்க முடியாது. திவ்யமான பார்வையால் தனது வீடு மற்றும் சொர்க்கத்தை பார்க்க முடியும். சொல்றீங்களா பிரதர்? வாசிங்க சிஸ்டர். குழந்தைகளே, மன்மனாபவ மத்தியாஜிபவ, அதாவது தந்தை மற்றும் விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். உங்களுடைய லட்சியமும் இதுவாகும். இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், மற்ற அனைவரும் முக்திக்கு செல்வார்கள் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். அனைவரும் சத்தியகத்திற்கு வர முடியாது. உங்களுடைய தெய்வீகமான தர்மம் ஆகும். உங்களுடையது தெய்வீகமான தர்மமாகும். இங்கு உள்ளவை மனித தர்மமாகும். மூலவதனத்தில் மனிதர்கள் இருப்பதில்லை. இங்குதான் மனித உலகம் இருக்கிறது. மனிதர்களே தமோ பிரதானமாகவும் மற்றும் சதோ பிரதானமாகவும் ஆகின்றனர். நீங்கள் முதலில் சூத்திர குலத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள். இந்த குலங்கள் அனைத்தும் பாரதவாசிகளுக்கு உரியது. வேறு தர்மத்தை சார்ந்தவர்கள் தங்களே பிராமண வம்சி, சூரிய வம்சி என கூற மாட்டார்கள். இந்த நேரம் அனைவரும் சூத்திர குலத்தில் உள்ளனர். உலக மரம் இற்று போய் விட்டது. நீங்கள் பழைய நிலை அடைந்த பிறகு முழு மரமும் இற்று போய் தமோ பிரதானமாகி விட்டது. கல்ப மரத்தை சொல்றாரு. இப்ப முழு மரமும் இத்து போயிடுச்சு அப்படின்னு. ஏன் இப்ப தந்தை பற்ற விட சொல்றாரு அப்படின்னா, தேகத்தின் உலகம் இதுதான், சரியா? இப்ப நீங்க போக வேண்டியது சாந்தி தாமம், மூலவதனம். அங்க மனிதர்கள்லாம் யாரும் இருக்க போறது கிடையாது. எல்லாம் ஆத்மாக்கள் மட்டும்தான் அங்க போய் இருக்க போகுது. அப்ப இந்த தேகத்தின் மீது கொண்ட பற்றுதலை விட்டுருங்க. உங்களை ஆத்மானு புரிஞ்சுங்க, பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க. அப்ப நீங்க சாந்தி தாமம் போயிடுவீங்க இல்லையா அப்படின்றதுக்காக சொல்றாரு அப்பா. இந்த தேகதாரிகள் மீது பற்று வச்சிருந்தீங்கன்னா இங்கேயே மாட்டிக்கிடுவீங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். இந்த முழு மரமும் இத்து போயிடுச்சு அப்படின்னா, முதல்ல இது சத்துவ பிரதானமா இருந்துச்சு. அதாவது சத்தியுகத்துல இருக்கும் போது அதுவே கொஞ்சம் கொஞ்சமா ஏணிப்படி சித்திரத்துல சொன்னார் இல்லையா, சாதாரண சத்துவம் மாதிரி ரஜோவம் மாதிரி இப்ப தமோ பிரதானமா ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த முழு மரமும் இப்ப இத்து போயிருக்குது. இந்த முழு மரமும் இப்ப தீப்பிடிச்சு எரிய போகுது, விநாசமாக போகுது. அதனாலதான் தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை, புது முறத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே பிரதர். இற்று போய் தமோ பிரதானமாகி விட்டது. பிறகு முழு மரமும் எவ்வாறு சதோ பிரதானமாக முடியும்? சதோ பிரதானமான புதிய மரத்தில் உலகத்தில், அதாவது புதிய உலகத்தில் தேவி தேவதை தர்மம் மட்டுமே இருக்கும். பிறகு நீங்கள் சூரிய வம்சியில் இருந்து சந்திர வம்சியாக ஆகின்றீர்கள். மறுபிறவியில் வர வேண்டும் அல்லவா? பிறகு வைசியராக சூத்திர வம்சியாக ஆகின்றீர்கள். இவை அனைத்தும் புதிய விஷயங்கள் ஆகும். நமக்கு எண்டே இல்ல சிஸ்டர். கல்பமும் சுத்திட்டு தான் இருக்கோம் நம்ம டிராமால. அதான் சொல்றாரு அப்பா. இப்ப நீங்க முடிஞ்சாச்சு, மறுபடியும் அடுத்த சத்தியுகத்துக்கு பிறவி எடுக்க தானே செய்யணும். ஆத்மாக்களின் தன்மையே அதுதான். பிறவி எடுத்தாதான் ஆத்மாக்கள். ஏன்னா ஆத்மா சரீரத்தோட பாகம் நடிச்சே ஆகணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு அப்பா. இதுல ஒண்ணு என்ன பிரதர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மூலவதனத்துல நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம், வந்துடுறோம். ஆனா மூலவதனத்தை அதிகமா நினைவு பண்றது இந்த தேவி தேவதைகள். ஆமா. ஆனா மற்ற ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. ஆமா, அந்த பிராமணர்கள். ஆமா, மூலவதனத்துல மத்த தர்மத்துல ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. ஆனா நினைவு பண்றது அவங்க கொஞ்ச நேரம் தான். ஆமா. இல்ல அது என்னன்னா, நம்ம சைத்தன்யமா அந்த சாந்தி தாமத்தையும் தந்தையும் நினைவு செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய பாக்கியத்தை தான் அங்க அனுபவிக்கிறோம். சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அவங்க இங்க சைத்தன்யமாவே அனுபவம் பண்ணதே கிடையாது இல்லையா? அந்த மூலவதனத்தையும் அந்த பரந்தாம வீட்டையும் பாபாவையும். அதனாலதான் அங்க சாந்தி தாமத்துல போய் அமைஞ்சிருக்காங்க. சூப்பர் பாயிண்ட். இந்த இடத்துலயும் ஒரு அதிசயம் இருக்கு. அதிசயம் பாபா நீன்னு அதிசயம் பாருங்க. நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனா அதிகமா அதான் நினைவு பண்றோம். ஆமா, உண்மையே நாங்கதான் இருக்காங்க. கலியுகத்துல கூட பிறகு எடுக்காங்க. ஆனா அவங்க கொஞ்ச நேரம் நினைவு பண்றாங்க, ரொம்ப நேரம் இங்க இருக்கிறாங்க. அதான் சைத்தன்யத்தினுடைய பவர் சிஸ்டர். உணர்வு ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய அதான் பவர்ஃபுல்னு சொல்றாரு அப்பா. நமக்கு கற்பிக்கின்றவர் ஞான கடலாக இருக்கின்றார். அவரே பிரசித்த பாவனராக அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார். நான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறேன். நீங்கள் தேவி தேவதைகளாக ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காது என தந்தை கூறுகின்றார். அஞ்ஞானிகளுக்குத்தான் ஞானம் கொடுக்கப்படுகிறது. அனைத்து மனிதர்களும் அஞ்ஞானம் என்ற இருளில் இருக்கின்றனர்.
நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். 84 பிறவிகளின் கதையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகள், உங்களிடம் முழு ஞானம் இருக்கின்றது. பகவான் இந்த உலகத்தை ஏன் படைத்தார்? மோட்சம் எங்களுக்கு கிடைக்காதா என்று மனிதர்கள் கேட்கின்றனர். அட, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கிறது அல்லவா? அனாதி நாடகம் அல்லவா? ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றது என நீங்கள் புரிந்துள்ளவர்கள். இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஆத்மா மீண்டும் அடுத்த நடிப்பை நடிக்கும். இறந்தவர்கள் திரும்ப கிடைத்தால் அழலாம், திரும்ப வரமாட்டார்கள். எனில் அழுவதால் என்ன லாபம் இருக்கிறது? இப்பொழுது நீங்கள் அனைவரும் பற்றுதலை வெல்ல வேண்டும். சுடுகாடு போன்ற உலகத்தில் ஏன் பற்றுதல் வேண்டும்? இதில் துக்கம் தான் இருக்கிறது. இன்று குழந்தையாக இருந்து நாளை அதே குழந்தை தந்தையின் சொத்துக்களை அபகரிக்க தயங்குவதில்லை. சொல்றீங்களா? அந்த சரீரம் இருக்குது இல்லையா, ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு அடுத்த பாகத்தை நடிக்க போயிடும். அப்ப இந்த சரீரத்தின் மீது பற்று வச்சீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சரீரத்தின் மீது பற்றுதலை வெற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவுடைய நடிப்பை இந்த சாக்கார உலகத்துல அது நடிச்சே ஆகணும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். பற்றுதலை வெற்றுங்க. இப்ப தந்தை கிட்ட இருந்து சொத்து அடையிறாங்க அப்படின்னா கூட நாளைக்கு சண்டையிட்டு இருப்பாங்க, அதுலயும் துக்கம் தான் இருக்குது இல்லையா அப்படிங்கிறார். சண்டை போடுகின்றனர். இதைத்தான், அதாவது சொத்துக்களை அபகரிக்க தயங்குவதில்லை, தந்தையிடம் சண்டை போடுகின்றனர். இதைத்தான் அனாதை, காப்பாற்றுபவர் இல்லாத உலகம் என கூறப்படுகிறது. அனாதைகளின் உலகம். என்ன சொன்ன? அனாதைகளின் உலகம், காப்பாற்றுபவர் இல்லாத உலகம். காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்ல, அப்ப அனாதை தானே அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அப்ப என கூறப்படுகிறது. அவர்களுக்கு அறிவுரை சொல்ல யாரும் இல்லை. தந்தை அப்படிப்பட்ட நிலையை பார்த்து செல்வந்தராக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். தந்தை அனைவரையும் பொக்கிஷம் நிறைந்தவராக ஆக்குகிறார். அனைத்து சண்டை சச்சரவுகளையும் நீக்குகிறார். சத்தியுகத்தில் எந்த சண்டை சச்சரவும் இராது. முழு உலகத்தின் சண்டை சச்சரவுகளையும் நீக்குகின்றார். பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். இங்கு மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றனர். இவர்களை அடிமையாக நடத்துகின்றனர். கங்கணம் அணிவிக்கும் பொழுது கணவரே உன்னுடைய ஈஸ்வரன் குரு என கூறுகின்றனர். முதலில் திரு, பிறகு திருமதி என கூறுகின்றனர். தந்தை இப்பொழுது மாதர்களை முன்வைக்கின்றார். உங்களை யாரும் வெல்ல முடியாது. உங்களுக்கு தந்தை அனைத்து நெறிமுறைகளையும் கற்றுத்தருகிறார். பற்றுதலை வென்ற ராஜாவின் ஒரு கதை இருக்கின்றது. இவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட கதைகளாகும். சத்தியுகத்தில் திடீர் மரணம் சொல்றீங்களா பிரதர்? ஆமா, சொல்லிடலாம் சிஸ்டர். அந்த மாதர்களை தந்தை முன்னுக்கு இப்ப வைக்கிறாரு. முதல்ல திருவாந்தீங்க, அப்புறம் திருமதி ஆகுறீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அந்த கணவன் திருமணம் ஆயிருச்சுன்னா இவரே உனக்கு குரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப இப்ப உங்களுக்கு கூட திருமணம் ஆயிருக்குது இல்லையா தந்தையோட, அப்ப இவர் தான் குரு அப்படின்றத சொல்றாரு. இவர் சொல்ற வழிபடி நடங்க அப்படின்னு சொல்றாரு. மகாராஜாவின் கதை அப்படின்றது என்னன்னா, அந்த ஜனக மகாராஜா அவர் தான் பற்றுதலை வென்ற மகாராஜா. அதனாலதான் ஜானகிதாதியும் அப்பா செல்லம்மா ஜனக்கன்னு கூப்பிடுவாரு, ஜனக மகாராஜாவுடைய உதாரணத்தை. அதான் சொல்றாரு, பற்றுதலை வென்ற மகாராஜாவின் கதை இருக்குது இல்லையா, அது எல்லாமே உருவாக்கப்பட்ட கதை. இப்ப நீங்க தான் அந்த பற்றுதலை வென்ற மகாராஜா அப்படின்னு சொல்றாரு. சரீரத்தின் மீது கொண்ட ஜனகரா வந்தாலும் வரலாம், யாருக்கு நமக்கு இவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட கதைகளாகும். சத்தியுகத்தில் திடீர் மரணம் ஏற்படாது. சரியான நேரப்படி ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும். இப்பொழுது இந்த சரீரம் முழுமையடைந்து விட்டது. பிறகு புதியதை எடுத்து சிறிய குழந்தையாக பிறக்க வேண்டும் என காட்சி கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சியோடு சரீரத்தை விடுவார்கள். இங்கு எவ்வளவு வயதானாலும் நோய்வாய்ப்பட்டாலும் சரீரத்தை விட்டால் நல்லது என நினைத்தாலும் இறக்கும் நேரத்தில் அழுகின்றனர். அங்க பாருங்க, இல்ல அது அங்க பாருங்க எப்படி சரீரத்தை விட்டுட்டு போறாங்க. ஆத்மா நான் இப்ப பழைய சரீரத்தை விட்டு புது சரீரம் எடுக்க போறேன்னு சந்தோஷமா குழந்தையா பிறக்கப்பட்டு சந்தோஷமா போவாங்க. ஆத்மா சரீரத்தை விட்டு சந்தோஷமா போகும். ஆனா இங்க சரீரத்தை விட்டுட்டு போறது நல்லதுதான், நோய் வாய்ப்பட்டு இந்த உடம்புல எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடவும் செய்யறாங்க. புரிஞ்சுக்கிட்டாலும் சரீரத்தை விடம்ப அலறாங்க அப்படின்றார். ஏன்? சரீரத்தின் மீது கொண்ட பற்று அப்படிங்கிறார். இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி, அதாவது நீங்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்கின்றீர்கள். அங்கு அழுவது என்ற பெயரே கிடையாது, அங்கு மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அட, நாம் உலகிற்கு எஜமானராக ஆகின்றோம்.
பாரதம் முழு உலகிற்கும் எஜமானராக இருந்தது. ம். இப்போது துண்டு துண்டாக ஆகிவிட்டது. நீங்களே பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்து பிறகு பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். பூஜிக்க தகுந்தவராக பூஜாரியாக பகவான் ஆவதில்லை. அவரும் பூஜாரியாக ஆகிவிட்டால் பூஜிக்க தகுந்தவராக யாரால் ஆக்க முடியும்? ம். நாடகத்தில் தந்தையின் பங்கு வேறுபட்டது. ஒருவர் மட்டுமே ஞானக்கடல். அவர் எப்பொழுது வந்து ஞானத்தை தருகின்றாரோ, அனைவருக்கும் சத்கதி தருகின்றாரோ, அப்பொழுது மகிமையும் ஏற்படுகிறது. அவசியம் அவர் இங்கு வர வேண்டும். நமக்கு படிப்பை கற்றுத் தருபவர் யார் என்பதை முதலில் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். ம். சரிங்களா பிரதர்? அவரும் வந்து இந்த நாடக சக்கரத்துல வந்து பிறப்பில் சக்கரத்துல வந்துட்டாருன்னா உங்களுக்கு யார் தான் பாடம் சொல்லி தருவா? அதனாலதான் அவருடைய நடிப்பே தனிப்பட்டதா இருக்குது. அவர் ஒருத்தர் தான் ஞானக்கடல். உங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? சத்துவ பிரதானத்துல எப்படி தமோ பிரதானம் ஆனீங்க அப்படின்றதுக்கு. அதுக்கு தான் அப்ப சொல்றது அவருடைய நடிப்பே தனிப்பட்டதா இருக்குது அப்படின்னு. சரிங்க சிஸ்டர். அவரும் பிறகு எடுத்து நம்மள மாதிரியே ஆத்மா எரியிற கருத்து போய் நின்னாருன்னா யாரும் இந்த உலகத்தை காப்பாத்துறது? ஆமா, அதனாலதான் அவருடைய நடிப்பு இந்த டிராமா படியே அவர் தனிப்பட்டவரா இருக்காரு பாருங்களேன். ஆமா, அவர்தான் கிரேட். எடுக்கணும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம மட்டும் போய் சக்கரத்துல சுத்திட்டு வான்னு அனுப்பி விட்டுறாரு. நம்மளுக்கு தான் சிஸ்டர் அதிகமான சுகம். அவர் பாவம் சாந்தி தாமத்துல இப்போ அமைதியாவே இருக்காரு. உண்மையிலேயே நம்ம நினைச்சு பார்த்தாவே தெரியும் சிஸ்டர், சரீரம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. சாந்தி தாமத்துல இருந்தோம்னாக்க அமைதியா தானே இருக்கும். இங்க வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் எல்லாம் இருக்கணும் தானே. இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு, அனுபவ கடல் பிரம்மபோபா. ஆமா, இல்ல நாமளும் சேர்ந்து தானே எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இதுதான் சிஸ்டர், டிராமா தான் சரியா இருக்குது, கரெக்டா தான் இருக்குது. ஆனா நம்ம தவறு செய்துட்டோம் துவாபர யுகத்துல. 5 விகாரங்கள் என்னன்னே தெரியாம தவறு செய்ததுனால வந்து பாவ கர்மங்களை மாட்டிட்டோம். உண்மையிலே பாருங்களேன், அதான் சொல்றாரு, சுகத்துல இருக்கும்போது யாருமே தந்தையை நினைவு செய்யறதே கிடையாது. துக்கத்துல இருக்கும்போது தந்தையை நினைவு செய்யறீங்க. அப்ப என்ன காரணம்? இப்ப சுகம் வேணும் தான் நினைக்கிறீங்க. சாந்தி மட்டுமே இருந்தா போதும் நினைக்கிறது இல்ல, சுகமும் வேணும் தான் நினைக்கிறீங்க. இடையில எனக்கு பிரேக் ஆகி கேக்குது சரியா வாய்ஸ் உங்களுக்கா? ஆமா. உங்க வாய்ஸா என் வாய்ஸா? என் வாய்ஸ். ஏன் பிரதர், நல்லதா எனக்கு கேக்குது. அப்படியா? சரி, ஓகே. திருமூர்த்தி காலச்சக்கரம் மற்றும் கல்ப மரம் இவை முக்கிய சித்திரமாகும். சத்தியுகத்தில் வர முடியாது. நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என கல்ப மரத்தை பார்த்தவுடன் புரிந்து கொள்வார்கள். இந்த காலச்சக்கரத்தை பெரியதாக உருவாக்க வேண்டும். அதில் தெளிவாக எழுதப்பட வேண்டும். சிவபாபா பிரம்மா மூலமாக தேவதை தர்மம் மற்றும் புதிய உலகத்தை உருவாக்குகிறார். சங்கர் மூலமாக பழைய உலகின் அழிவு, பிறகு விஷ்ணு மூலமாக புது உலகின் பரிபாலனை செய்ய வைக்கின்றார். இதனை தெளிவுபடுத்த வேண்டும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, இருவருக்கும் தொடர்பு இருக்கிறது அல்லவா? பிரம்மா சரஸ்வதி, பிறகு லட்சுமி நாராயணராக ஆகின்றனர். ஏறும் கலை ஒரு பிறவியிலும் இறங்கும் கலை 84 பிறவிகளிலும் ஏற்படுகிறது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது சரியானதா, நான் கூறுவது சரியானதா என தந்தை கேட்கின்றார். உண்மையான சத்யநாராயணன் கதையை நான் கூறுகின்றேன். சத்திய தந்தை மூலமாக நாம் நரனில் இருந்து நாராயணன் ஆகின்றோம் என நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. மனிதர்களை இங்கு தந்தை, டீச்சர், குரு என கூறுவது இல்லை. இதுவே முக்கிய விஷயமாகும். குருவை பாபா, டீச்சர் என்றோ கூற முடியுமா? அது டீச்சரை வந்து யாராவது தந்தை குருன்னு கூப்பிட முடியுமா? அப்படிலாம் கூப்பிட முடியாது இல்லையா? ஆனா தந்தை மட்டும் தந்தை, ஆசிரியர், குருன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த திரிமூர்த்தியின் சித்திரத்தை சொல்றாரு பாருங்க. திரிமூர்த்தியின் சித்திரம், அந்த காலச்சக்கரம், அந்த சிருஷ்டி மரம், இந்த 3ம் மிக முக்கியமான சித்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சிருஷ்டி, அதாவது அந்த திரிமூர்த்தியின் சித்திரத்தை பாருங்க. இந்த பிரம்மானந்து விஷ்ணு ஆகிறதுக்கு ஒரே பிறவிதான். ஆனா இந்த விஷ்ணு பிரம்மா வர்றதுக்கு 84 பிறவி ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சார், அதை வச்சு நல்லா புரிய வைக்க முடியும் இல்லையா? நடுவுல இருக்க சங்கரர் மூலமா நீங்க செய்யக்கூடிய அந்த தபஸ்யா யோகத்தின் மூலமா இந்த பழைய உலகம் விநாசமாகி புது உலகம் ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இங்கு சிவபாபாவிடம் ஜென்மம் எடுத்த பிறகு சிவபாபாவை உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிறகு தன்னோடு அழைத்து செல்வார். எந்த மனிதரையும் தந்தை, டீச்சர், குரு என கூற முடியாது. இங்கு ஒரே ஒரு தந்தையை மட்டுமே
பரம தந்தை என கூறப்படுகிறது. லௌகீக தந்தையை பரம தந்தை என கூற மாட்டார்கள். ஆனாலும் அனைவரும் அந்த தந்தையைத்தான் நினைவு செய்கின்றனர். துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். சுகமாக இருக்கும் பொழுது நினைவு செய்வது இல்லை. ஆக அந்த தந்தை தான் சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றார். சொல்லிருக்காரு பாருங்க, தந்தைய சுகத்துல இருக்கும்போது யாரும் நினைக்கிறது இல்ல, துக்கத்துல இருக்கும்போது நினைக்கிறீங்க அப்படின்னு. சரி, ஓகே சிஸ்டர், அவ்வளவுதானே அந்த பாயிண்ட். ஓகே சிஸ்டர். இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தை பார்த்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். எந்த தேவதாரியின் மீதும் பற்றுதல் வைக்கக்கூடாது. எந்தவித பாவமும் செய்யக்கூடாது. அதாவது எந்த தேவதாரியின் மீது பற்றுதல் வைக்கக்கூடாது, எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது, தந்தையை மட்டுமே நினைவு செய்யணும். பஞ்ச தத்துவங்களான உடலை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. தேகதாரிகளை பார்த்தாலும் ஆத்மா பார்க்கக்கூடிய பயிற்சி நமக்கு தான் காலையிலே எந்த யோகா பண்ணிடுறோம் இல்லையா? ஆத்மானு பரமாத்மா தந்தையை பாக்குறது, அதே போல ஆத்மானு மற்ற ஆத்மாக்களை பாருங்க, தேகத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு பாவகரமும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்காரு. சரிங்க சிஸ்டர். செகண்ட் பாயிண்ட்: இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் பங்கும் துவக்கமும் முடிவும் இல்லாமல், அதாவது அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறது. எனவே சரீரத்தை விடுவதில் கவலை வேண்டாம், பற்றுதலை வெல்ல வேண்டும். நம்ம எண்ட்லெஸ் பார்ட் இருக்குது சரியா? ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு போயிடும். ஆத்மா அடுத்து வேற சரீரத்தை தாரணை செய்யணும். இதுல அழுகிறதுக்கான விஷயமே கிடையாது. பற்றுதலை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடக்கமும் முடிவும் இல்லாத நாடகம் இது. எப்பவுமே அனாதியா சுத்திக்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் அனாதியா சரீரத்தை விட்டுட்டு போயிட்டு எடுத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதனால பற்றுதலை வேண்டாம் அப்படிங்கிறாரு. பற்றுதலை வெல்ல வேண்டும் கொடுக்கறாங்க. சம்பூர்ண பலியாகுதல், அதாவது ஆகுதி மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கல்பதாரி ஆகுக. சம்பூர்ண பலியாகுதல், ஆகுதி மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கல்பதாரி ஆகுக. பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்ற பழமொழி உள்ளது போல், எவ்வித சூழ்நிலை வேண்டுமானாலும் வரட்டும், மாயாவுடைய மகாவீர் ரூபம் முன்னால் வரட்டும், ஆனால் தாரணைகளை விடக்கூடாது. சங்கல்பத்தின் மூலம் தியாகம் செய்யப்பட்ட பயனற்ற பொருட்களை சங்கல்பத்திலும் கூட ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. சதா தன்னுடைய சிரேஷ்டமான சுமானம், சிரேஷ்டமான நினைவு, சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய சக்திசாலி சொரூபத்தின் மூலம் சிரேஷ்டமான நடிகராகி சிரேஷ்ட தன்மையின் விளையாட்டை விளையாடி கொண்டே இருங்கள். ஓகே சிஸ்டர். பூமியே பிளந்தாலும் உங்களுடைய தர்மத்தை ஒருபோதும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயை எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டுட்டு வந்தாலும், தன்னுடைய மகாவீர் ரூபத்தை காட்டினாலும் உங்களுடைய தாரணை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த சிஸ்டர் சொல்றாரு, தாரணையை விட்டுறாதீங்க, சிரேஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. சதா தன்னுடைய சிரேஷ்டமான சோமானம், சிரேஷ்டமான நினைவு, சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய சக்திசாலி சொரூபத்தின் மூலம் சிரேஷ்டமான நடிகராகி சிரேஷ்டத்தனின் விளையாட்டை விளையாடி கொண்டிருங்கள். பலவீனங்களின் அனைத்து விளையாட்டும் முடிவடைய வேண்டும். எப்பொழுது அப்பேற்பட்ட சம்பூர்ண பலி செய்வதற்கான சங்கல்பம் திடமாக இருக்குமோ அப்பொழுது பரிவர்த்தனை விழா நடக்கும். இந்த விழாவின் தேதியை இப்பொழுது குழுவாக சேர்ந்து தீர்மானித்திடுங்கள். ஆமா, சங்கல்பத்துல கூட நீங்க தந்தை கிட்ட அர்ப்பணம் பண்ண விஷயத்த சங்கல்பத்துல கூட திருப்பி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், கரெக்ட் தான். எதுவும் விட்டுட்டீங்களா? ஆகுதி மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கல்பதாரினாரு. மாயனுடைய மகாவீர் ரூபம் முன்னால் வரட்டும், ஆனால் தாரணைகளை விடக்கூடாதுன்னாரு. அடுத்து எண்ணத்துல நம்ம தந்தைக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கோம் இல்லையா சிஸ்டர், 5 விகாரங்களை விடுவோம் அப்படின்னு, அந்த எண்ணத்துல கூட திருப்பி அந்த எண்ணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கல்பத்துல கூட நீங்க கொடுத்த தியாகத்தை திருப்பி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய சுமான், உயர்ந்த சுமான் இருக்குது இல்லையா, அதுலயும் உயர்ந்த நினைவுலயும் அப்புறம் உயர்ந்த வாழ்க்கையின் சக்திசாலி சொரூபம் இருக்குது இல்லையா, அதுலயே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுலயே பரிவர்த்தனை நடக்கணும்.
ஆமா, ஏதாவது நினைச்சோம்னா இந்த 5 சொரூபத்துல ஒண்ணுலதான் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கணும். ஆமா, எப்பவுமே நினைக்கிறது கூட பாவம் அப்படின்ட்டாரப்பா. அதான் அப்பதான் உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும், அந்த பரிவர்த்தனைக்கான மாற்றம், அந்த திருவிழா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, உண்மையான வைரமாகி தன்னுடைய அதிர்வலைகளின் ஜொலிப்பை விஸ்வத்தில் பரப்புங்கள். உண்மையான வைரம். ஆமா, உண்மையான வைரமாகி உங்களுடைய சக்திசாலி அந்த உண்மையான வைரம்னா ஆத்மா தூய்மையான விஷயம்தான். வைரம் எப்படி ஜொலிக்குது, அதே போல நீங்களும் ஆத்மா முழுமையா எந்த ஒரு மச்சமும் இல்லாம எந்த ஒரு குறையும் இல்லாம முழுமையான வைரமா மாறிட்டீங்கன்னா உங்களுடைய ஜொலிப்பும் இந்த விஸ்வத்துல அந்த அதிர்வலைகள் பரவும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவின் உண்மையான தன்மையான அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, தூய்மை, சுகம், சாந்தி, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப நீங்க எந்த ஒரு குறைகளும் இல்லாம ஆத்மா ரூபத்துல இருக்கும் போது அந்த அந்த அதிர்வலைகள் தான் இந்த முழு உலகத்துக்கும் பரவணும் அப்படின்னு. அவ்யக்த சமிக்கை ஏகமந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள். இப்பொழுது சாதாரண சேவைகள் செய்வது இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் சீர்கெட்டதை சீர்திருத்துவது, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வருவது இதுவே பெரிய விஷயமாகும். முதலில் ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையுடன் இருப்பவர்களிடத்தில் சேவையில் வாயுமண்டலத்தில் இருக்க வேண்டும் என்பதையே பாப்தாதா கூறுகின்றார். இப்பொழுது சாதாரண சேவைகள் செய்வது இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் சீர்கெட்டதை சீர்திருத்துவது, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வருவது இதுவே பெரிய விஷயமாகும். இதுதான் இருங்க சிஸ்டர், அதை சொல்லிடலாம். இப்ப என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாருன்னா, சீர்திருந்தாத விஷயத்த சீர்திருத்துறீங்க பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய விஷயம். சாதாரண சேவை செய்றீங்க இல்லையா, அது பெரிய விஷயம் இல்ல. உங்களுடைய குணம் தான் சீர்கெட்டு போயிருக்குது, அந்த குணத்தை மறுபடியும் சீர்திருத்துறீங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். வேற்றுமையில ஒற்றுமையை கொண்டுட்டு வரீங்க பாத்தீங்க இல்லையா, உங்களுக்குள்ள சம்ஸ்காரத்தின் வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையா இப்ப இருக்கிறீங்க இல்லையா, ஒற்றுமையா இருந்து சேவை செய்றீங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அடுத்து வாசிங்க. செல்ஃப் கரெக்ஷன் பத்தி தான் இதுல சொல்லியிருக்காரு. ஆமா, சீர்கெட்டதை சீர்திருத்துவதுனா நமக்குள்ள இருக்கிறது ஆத்மாக்குள்ள சீர்கெட்ட இருக்கிறதெல்லாம் சீர்திருத்துங்கிறத சொல்லியிருக்காரப்பா. சாதாரண சேவைன்றது இந்த கர்மனா சேவை மற்ற சேவையெல்லாம் செய்யறோம் இல்லையா, வீட்டுல ஒர்க் பண்றோம். ஆமா, சேவை செய்யறதெல்லாம் இதுதான் பெரிய விஷயம் இல்ல. ஆனா சம்ஸ்காரத்தின் குணங்கள் மாறணும் இல்லையா, அதுதான் மாறணும். ஓகே பிரதர், இதுவே பெரிய விஷயமாகும். முதலில் ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஏக்கு பல் ஏக்கு பரோஷான்னு சொல்லுவார்ல, மற்றும் நான் ஒற்றுமையுடன் இருப்பவர்களிடத்தில் சேவையில் வாயுமண்டலத்தில் இருக்க வேண்டும் என்பதை பாப்தாதா கூறுகின்றார். ஆமா, ஒற்றுமை எதுல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. வாயு மண்டலத்திலயும் இருக்கணும், சேவை செய்யக்கூடிய அந்த சேவாதாரிகளிடத்திலயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 சொல்லியிருந்தாரு சிஸ்டர். ஒற்றுமை எங்கெங்க இருக்கணும்? சேவையில, ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையுடன் இருப்பவரிடத்தில் சேவையில் வாயுமண்டலத்தில் இருக்க வேண்டும் என்பதையே. ஒற்றுமை எங்கெங்க இருக்கணும்? சேவையிலையும் வாயுமண்டலத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த வழிபடி? ஏக் வழி, அதாவது ஒரே ஸ்ரீமத் படி இருக்கணும். அதே வழியில இருந்து ஒரே பலம் ஒரே நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே பலம் ஒரே நம்பிக்கை ஒரே வழி, இதன்படி ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா அது சேவையில வெளிப்படும் இல்லையா, அது வாயுமண்டலத்திலயும் பரவும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஒற்றுமையுடன் அந்த குழுவா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சேவையிலையும் நம்ம இருக்கணும், அதே போல எல்லாரும் இருந்து அந்த வாயுமண்டலத்தையும் இருக்கணும் சொல்லியிருக்காரு. ஒற்றுமையா இருந்தா வாயுமண்டலம் நல்ல விதத்துல பரவும் இல்லையா. ஒற்றுமை இல்லாம வேற்றுமை இருந்துச்சுன்னா அங்க சங்கல்பங்கள்லாம் மாறும் இல்லையா, அப்ப அந்த வைப்ரேஷன்ஸ் மாறி போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. Thanks Baba, thanks brother. Thank you Baba. Baba.